ஸ்டார் செல்வா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தால பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. நம்ம பாருங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் அக்கா பசங்க எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம். ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதோட கட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்லாம். நெல்லிக்காய் வந்துட்டு வைட்டமின் சி இருக்குது, நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது. நெல்லிக்காய் இதுதான் நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் சிட்டியில் அதிகம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து வில்லேஜில் தான் கிடைக்கும். இப்போ வாங்க காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்துட்டு நெல்லிக்காய் மரம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இதெல்லாம் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் இதுதான் இப்படி தான் இருக்கும் நெல்லிக்காய். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள். இதுதான் நெல்லிக்காய் மரம். அழகாக சூப்பராக இருக்கும், புளிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது புளிப்பாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மருதாணி செடி, கைக்கு வைக்கிறவங்கள மருதாணி செடிங்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. இது பாருங்க தொட்டியிலேருந்து தண்ணி இப்போ தான் நிப்பாட்டினாங்க, நல்லா அழகாக போணுச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா சீத்தாப்பழம் மரம். சீத்தாப்பழம் மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய் வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்தாண்ட எல்லாம் பருத்திலாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இங்கேயும் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம குமரேச மாமா வீட்டுக்கு போவோம்ல, அந்த சைடும் மலை தான், இங்கேயும் அதே மலை தான். இது ஜாயிண்டும் இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா இயற்கை தான் ஃபுல்லாக இந்த சைடு எல்லாமே. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோலாம் காமிக்கிறோம். இங்கே நிறையா சுற்றி பார்க்குறதுக்குலாம் இருக்குது. நாங்கள் அடுத்தது இப்போ ஊஞ்சல் ஆட போகிறோம். ஊஞ்சல் ஆட போயிட்டு அங்கே உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள். வணக்கம்.